அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாக வெளிப்படுத்துகிற ஞானத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் யாருக்காக வாழ்கிறோம்? இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, உலகப்பூர்வமாக தான் நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருந்தாலும் பதில் சொல்லுவோம். என்னன்னா, யாருக்காக வாழ்கிறோன்னா, எனக்கு என் பிள்ளைங்க தான், எனக்கு என் மனைவி தான், எனக்கு எங்கள் அம்மா தான், எனக்கு அப்பா தான், எனக்கு என் கணவர் தான் உலகமே, அவரை இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. இப்படி உலகப்பூர்வமாக சொல்லுவோம். இதில் ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, நாம் யார் அவங்களுக்காகத்தான் நான் வாழ்கிறேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம எண்ணிக்கொள்கிற மாதிரி நாம் நேசிக்கிறவர்களை தேவன் அவர் சித்தத்தின்படி நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களை நேசிக்கல கொடுத்ததே தேவன்தான். நமக்கு பிள்ளைகளாகவோ, தாய் தகப்பனாகவோ, கணவரோ, மனைவியோ, இதையெல்லாம் நமக்காக கொடுத்ததே அவர் தான். அவர் ஒரு சித்தம் வைத்து தான் கொடுத்தார். அந்த காரியத்தின்படி நாம் நேசிக்கிறவர்கள் தேவ சித்தத்தின்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால், எனக்கு உலகமே அவன் தான், இல்லாமல் என்னால் வாழ முடியாது, இந்த வார்த்தையை சொல்கிறோம். ஆனால் தேவ சித்தத்தின்படி எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்போ நாமும் அவர்களோட அந்த முடிவை எடுக்கணும் இல்லையா? நாமும் மறிக்கணும் இல்லை? ஆனால் அநேகர் உலகப்புறமாக அந்த காரியத்தை செய்வாங்க. நான் மேலே ரொம்ப நேசி, இனிமேல் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொள்வாங்க. ஆனால் ஜீவனை மாய்த்து கொண்டாலும் பரலோகம் போக முடியாது. ஏனென்றால் யாரை எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை இந்த உலகத்திற்கு கொடுத்ததே, இந்த பூமிக்கு கொடுத்ததே தேவன்தான். அவர் ஒரு சித்தம் வைத்து தான் அவர் கொடுத்தார். அதன்படி அந்த சித்தம் நிறைவேறுது, அவர் எடுத்துக்கொண்டார். இப்போ அவளுக்காக இப்போ நானும் மரித்துருவேனா? கண்டிப்பாக தன் ஜீவனை இழந்துட்டானா, தன்னைத்தானே ஜீவனை மாய்த்து கொண்டால் அதுக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது. ஆனாலும் நாம் சொல்லுகிறோம், அவங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு. அவங்க போன பின்னாடியே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த பூமியில்? எதுக்காக வாழணும்? நாம் எதுக்கு வாழணும்? அவங்க உயிரோடு இருக்கும்போது அந்த வார்த்தையை சொன்ன, அவங்க இல்லைன்னா இந்த பூமியில் என்னால் வாழவே முடியாதுன்னு. இப்போ அவங்க இல்லை, அப்போ ஏன் வாழ்கிறோம்? இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த மரணத்தை அடைய வேண்டும் என்று நமக்கு எண்ணம் வராது. ஏன் நமக்கு அந்த எண்ணம் வராது? வேதத்தை நம்ம அறிந்திருந்தாலும் இல்லை, தன் ஜீவனை மாய்த்து கொண்டால் கண்டிப்பாக நமக்கு பரலோகம் கிடையாது தெரியும். ஆனாலும் ஒரு மன பாரத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம ஏன் வாழ்கிறோம் தெரியுங்களா? நம்ம நேசிச்சவங்களை இழந்த பின்னாடி நம்ம ஏன் வாழ்கிறோம்னா, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்போ நம்ம பிழைத்திருக்கிறோமா? கிறிஸ்து நமக்குள்ள பிழைத்திருக்கிறாரா? ஏன் நம்ம நேசிச்சவங்க போன பின்னாடி நம்ம ஏன் இருக்கிறோம்? ஏனென்றால் பரலோக பரமபிதா தன் குமாரன் மூலியமாக யாருக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுத்தாரோ அந்த ரட்சிப்பின்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தத்தை கொடுத்து அந்த சித்தம் நிறைவேறணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
சகலமும் சகலத்திற்கும் ஜீவனை கொடுத்தார். அதே போல் அவர் மூலியமாக தான் ரட்சிக்கப்பட்டோம். அவர் மூலியமாக தான் நமக்கு ஒரு சித்தமான காரியம் உண்டு. அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மோட கூட இருந்து எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு மீண்டும் பரலோகத்துக்கு சென்றாரோ அதே காரியம்தான் நமக்கும் உண்டு. நம்ம மேலே இருக்கிற சித்தத்தை நமக்கு உள்ளாக நம்மில் பிழைத்திருக்கிற நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய சித்தத்தை நமக்குள்ளாக இருந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறார். இப்போ பிழைத்திருக்கிறது எதுக்கு பிழைச்சிருக்கிறோம்? நம்ம மாமிசமாக அந்த உலகப்புறமாக நம்ம நேசித்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் நாம் மறிக்கிறதுக்கோ நம்முடைய ஜீவனை மாய்த்து கொள்வதற்கோ நம்மளால் முடியாது. காரியம் என்னவென்றால் நம்ம மேலே இருக்கிற அந்த சித்தம் அது நிறைவேற்ற பின்னாடி தான், அதற்காக தான் நமக்குள்ளே பிழைத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அந்த சித்தம் நிறைவேறுவதற்காக தான் நம்மையும் வைத்து நம்மை நடத்தி கொண்டிருப்பவர். அதனால் யாருக்காக பிழைக்கிறோம் என்றால் நாம் அல்ல, கிறிஸ்து தான் நமக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நம்முடைய சித்தம், தேவன் நம் மீது வைத்த சித்தத்தை அதை நிறைவேற்றுவதற்கு, அந்த சித்தம் நிறைவேறாமல் நாம் எப்படித்தான் ஒரு காரியம் ஆனாலும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். தேவ சித்தம் நம்ம மேலே ரட்சிக்கப்படும் போது நமக்கு வைத்த சித்தம் அது நிறைவேறும் வரை ஒரு நாளும் நம்ம சித்தத்தை நிறைவேற்றின பின்னாடி தான் கணக்கு ஒப்புவிக்கும் போது நம்மையும் தேவனுக்கு முன்பாக நிறுத்துவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த சித்தம் நிறைவேறுவதற்காக தான் நமக்குள்ளாக பிழைத்திருந்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம யாருக்காக வாழ்கிறோம் என்றால் நமக்காகவே கிடையாது, நம்ம உலகப்பூர்வமாக நம்ம நேசிக்கிறவங்களுக்காக கிடையாது, நம்மை அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்கிற வாழ்க்கையே நமக்காக அல்ல, அவருக்காக தான். அவர் தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் உலகப்பூர்வமாக சொல்லலாம், நான் வாழ்கிறதே நான் யார் மேலே நேசிக்கிறேனோ அன்பு காட்டுறனோ அவங்களுக்காக தான் வாழ்கிறேனோ அல்ல, நமக்குள்ள அவர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த நாளும் ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.